வெல்கம் டு புத்தா டிஎம்எஸ் அகாடமி. எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஐந்தணைகளுக்கான முதற் பொருளும் உரிப்பொருளும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐந்தணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மலையும் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. இதோட தெய்வம் பார்த்தோன்னா உங்களுக்கு முருகன். முல்லை பொறுத்த வரைக்கும் காடு சார்ந்த நிலமும். இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு திருமால் சொல்லுவாங்க. காடு பகுதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா கருப்பணசாமின்னு ஊர்ப்புறங்களில் சொல்கிறாங்கள்ல, அதுதான். மருதம் பார்த்தோன்னா உங்களுக்கு வயல் சார்ந்த இடமும். இதோட தெய்வம் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திரன் அல்லது வேந்தன். நெய்தல் கடலும் சார்ந்தது. இதோட தெய்வம் வருணன். பாலை பொறுத்த வரைக்கும் சுரமும் மணலும் சொல்லுவாங்க. இதோட தெய்வம் பார்த்தோன்னா உங்களுக்கு கொற்றவை. சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபொழுதுங்கிறது அந்த ஒன் டேயில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க. அதே வந்துனாக்கா பெரும்பொழுதுனா 1 இயர் சொல்லுவாங்க. அப்போது குறிஞ்சியோடைய சிறுபொழுது பார்ப்போமா, யாமம், முல்லைக்கு மாலை, மருதம் பொறுத்த வைக்க வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். ஏற்பாடு பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா உழவர்கள்லாம் பார்த்தோன்னா காலையில் 4 மணிக்கு அறுவடைக்கு போவாங்கள்ல, வைகரை பொழுதுன்னு சொல்லுவோம். அதே பெரும்பொழுது பார்க்கலாமா, குறிஞ்சிக்கு கூதிர் முன்பணி, முல்லைக்கு கார், மருதத்துக்கு 6 பெரும்பொழுதுகளும் வரும், நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகள் வரும். பாலைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இளவேனில், முதுவேலில் மற்றும் பின்பணி காலம், இது 3மே உங்களுக்கு வரும். ரைட்டா? அடுத்து உரிப்பொருள். இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் புணர்தல் நிமித்தமும், முல்லைக்கு இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதல் நிமித்தமும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே படிப்பீங்க அப்படின்னாக்கா 5 வகையான இலக்கணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பொருள் இலக்கணம். அது இல்லையா, எழுத்து சொல் பொருள் யாப்பணி வைப்போம். அது பொருள் இலக்கணத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு அகம்புறம் பிடிச்சிருப்பாங்க. அகம் பார்த்தோன்னா உங்களுக்கு 7 இருக்கும். அதில் அன்பின் அகத்தினே பார்த்தோன்னா உங்களுக்கு 5 இருக்கும். அங்கே தான் படிச்சுருந்துருப்போம். தேங்க்யூப்பா.